அஞ்சலிக்கும் சஞ்சய்க்கும் எவ்வளோ செஞ்சாலும் சரி, நீ இல்லாத குறைய என்னால் ஈடுகட்டவே முடியாது சீமா. இது பிரேம் கிட்ட பேசுறதுக்கு சரியான இடம் இல்லை. வேற ஏதாவது யோசிக்கணும். யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. நாம எப்போ இதே மாதிரி சந்தோஷமா சேர்ந்து இருக்கலாம். நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? எங்கிருந்து நான் தைரியத்தை கொண்டு வருவேன்? ஏன் உன்னோட பிரேம தனியா விட்டுட்டு போயிட்ட சீமா? பிரேம், அமர், நீ உயிரோட தான் இருக்கியா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 மாசமா கோமால இருந்தேன். நான் குணமானதும் நேரா உன்னை பார்க்க வந்தேன். வீட்டில் எல்லாரும் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா, முக்கியமா ரோஹிணி. வா. ரோஹிணியா? ஆமா அமர், ரோஹிணி எங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அதாவது எப்படி அந்த ஜும்கி, அதாவது ஸ்ருதி, அவளோட வசியத்தை பயன்படுத்தி ரோஹிணி இதெல்லாம் செஞ்சான்னு சொன்னான். பிரேம், ஸ்ருதியை வசியம் பண்ணாளா? எனக்கு ஒன்றும் புரியல. அமர், 2 மாசத்துக்கு முன்னாடி
இவ யார ஸ்ருதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளோ அவதான் நம்ம ரோகிணி. இவ நம்ம ரோகிணி இல்ல. இது ஒண்ணு நீங்க பேசல. துர்கா அந்த வைஷ்ணவி அம்மா கூட சேர்ந்து உங்க மேல வசியம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதான் அப்படி பேசுது. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா பெரியப்பட்டி ரூமுக்கு போய் இப்பவே பாருங்க. அவங்க வசியம் பண்ணி வச்ச பொருள் எல்லாமே பெரியப்பட்டி ரூம்ல பார்க்க முடியும். அவ அந்த வைஷ்ணவி அம்மாவையும் கொன்னுட்டான். அப்புறம் அமரை கொல்றதுக்காக துரத்துக்கிட்டே போனான். அவர் தப்பிச்சு ஓடும்போது வண்டியில அடிபட்டு அங்கே இறந்துட்டாரு. பிரேம், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ சொன்னது உண்மை இல்ல பிரேம், எல்லாமே போய். என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணது ஸ்ருதி வர்மா இல்ல. நீ இப்போ ரோகிணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, அவதான் எல்லாத்தையும் பண்ணா. அவதான் உங்க வீட்டுல இப்பவும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா பிரேம். இன்னும் சொல்ல போனா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. பிரேம், உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சோ ப்ளீஸ் முதல்ல நான் சொல்றத கவனமா கேளு. 2 மாசத்துக்கு முன்னாடி நானும் சீமாவும் சீமா பிரேம் பிரேம் சீமா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? என்ன சீமா கிட்ட கூட்டிட்டு போ, இப்பவே எல்லாம் கிளியர் ஆயிடும். அவங்க எங்க? நான் அவங்கள பார்க்கணும், பேசணும். பிரேம் சீக்கிரம் கிளம்பு. இப்ப சீமாவை நீ சந்திக்க முடியாது. எந்த உண்மையும் அவகிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா நான் சீமாவை சந்திக்கணும், இது ரொம்ப அவசியம் பிரேம். நீங்க எல்லாரும் ஒரு பிரச்சனையில இருக்கீங்க. அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் பிரேம். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். என் கூட வா. அட, வண்டியில உட்கார். நாம எங்க போறோம்? வா. நாம எங்க போறோம்னு சொல்லு. உட்கார். பிரேம், நாம எங்க போயிட்டு இருக்கோம்? சீமா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா. சீமா என்னைக்கு மாடியில இருந்து குதிச்சாலோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டு அவ இப்படிதான் இருக்கா. நடந்த அந்த விபத்துல இருந்து இவ எப்படியோ உயிர் பொழைச்சிட்டா. ஆனா அவ மனநலம் மொத்தமா பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமா பாட்டிய படியில இருந்து தள்ளி விட்டுட்டா. அவ மனநலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிற சஞ்சுவ அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? விடுங்க, விடுங்க. அவ உயிரை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. அதுக்கப்புறம் வீட்டுல ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நடந்தது. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு. சீமா, நீ எங்க போற? என்ன செய்ய போற? சீமா, நில்லு. எங்க போற? பிரேம், சீமா சொல்றது கேளு. சீமா, நில்லு. பிரேம், சீமா, சீமா. அந்த நாளுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாருமே சீமாவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் காட்டின, ஆனா குணப்படுத்த முடியல. எல்லா வகையிலையும் அவளை குணப்படுத்த ட்ரை பண்ண, ஆனா எதுவுமே சரிப்பட்டு வரல. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எந்த நேரத்துல சீமா என்ன பண்ணுவாளோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அதனால குடும்பத்துக்காகவும் அஞ்சலியோட பாதுகாப்புக்காகவும் வேற வழியே இல்லாம சீமாவை கொண்டு வந்து இங்க சேர்த்தேன்.
காலம் பூரா சீமா அந்த அம்மனுக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருந்தா. ஆனா அந்த அம்மன் அவன் மேல கொஞ்சம் கூட கருணை காட்டல. இதுல ஒண்ணு மட்டும் உறுதியாயிடுச்சு. அவ கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த கடவுள் வெறும் கல்லு தானே தவிர வேற ஒண்ணு இல்ல.